எதுவுமே கிடையாது. அதனால உனக்கு பின்னால வர்றதுக்கு இந்த நாட்டு மக்கள் உன் பின்னால வரமாட்டாங்க. அதான் அன்னைக்கே சொன்ன 10 பணம் வேணும், இல்லைன்னா 10 சனம் வேணும். உன்ட எதுவுமே கையிருப்பு கிடையாது. அவங்க 55 ராஜாக்கள் ஒண்ணு சேர்ந்து வந்தாங்கன்னா நீ என்ன கெதியாவ தெரியுமா? பிள்ளையார் கோயில உடைப்பாங்களே செதறுகாய், செதறி நொறுங்கிருவ. அது மட்டுமா புல்லுல விழுந்த தவிடு பொடியாயிருவ, தலவாழை இலையில வச்சு அப்பளமா நொறுக்கிடுவாங்க. அதனால நம்மகிட்ட எந்த படையுமே கையிருப்பு கிடையாது. அப்ப மன்னந்திரி கிட்ட கேட்க வல்லறக்க, யுத்தத்திலே ஜெயிக்க யுத்தப்பட நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டிய, படையெடுத்து சண்டை செய்ய படைபலன் இல்லைன்னு சொல்லிய மந்திரி, 55 ராஜாக்களை எதுக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி உண்டா? அப்பதான் மதி சொல்லு மந்திரி நினைக்கான், இந்த அரக்கம் இருக்க இருக்க நமக்கும் கேடு, நம்ம நாட்டுக்கும் கேடு. அதனால இந்த அரக்கம் இருக்க இருக்க நம்மளுக்கு தான் கேடு. இவன் இந்த ஊரை விட்டு கிளப்பதுக்கு வழி பண்ணிடணும் அப்படின்னு மந்திரி தலையாரி சேனா சைனியம் இல்ல வல்லரக்கிட்ட சொல்லுதாங்க. ஏ வல்லரக்கா, 55 ராஜாக்களை நீ எதுக்கணும்னா ஒரு வழி இருக்கு. என்ன வழி இருக்கு? ஏ வல்லரக்கா, என்னைக்காவது சிவனை நினைச்சிருக்கியா? கோயிலுக்கு போயிருக்கியா? குலதெய்வத்தை கும்பிட்டு இருக்கியா? ஏ வல்லரக்கா, இவ்வளவு சீரழிவுக்கு நீ ஆளாக காரணம் அந்த சிவபெருமான் தான். நீ ஆண்டவனை நினையாம இருக்க போய்தான் அரக்கா நீ இந்த அலங்கோலத்துக்கு ஆளாகிட்ட. நீ கடவுளை நினையாம இருக்க போய்தான் இந்த கஷ்டத்துக்கு ஆளாகிட்ட. அப்ப நான் கேட்க வல்லரக்க, ஓ இந்த சங்கடம் தீரன்னா அப்ப கடவுளை தான் நினைக்கணுமோ? அதைத்தானடா சொல்லுதான் வல்லரக்கா, நீ கடவுளை நினைச்சு பாரு. வல்லரக்கன் கேட்க, கடவுளை நான் எப்படி போய் பார்க்க? அப்பதான் மந்திரி சொல்லலாம், ஏ வல்லரக்கா, சிவனை நினைக்கணும்னா உன் உள்ளத்திலே 3 ஆசையை வெறுக்கணும். என்னென்ன ஆசையெல்லாம்? 3 ஆசை. என்ன ஆசைன்னு கேக்கியோ? மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை. 3 ஆசையும் வெறுக்கணும். மண்ணையும் வெறுக்கணும், பெண்ணையும் வெறுத்தரணும். இந்த பெண்ணை வெறுத்தவன் தான் உலகத்துல வாழ முடியும். இந்த 3 ஆசையும் வெறுக்கணும். 5 பூதத்தை அடக்கி ஒடுக்கணும். சிவாய நமக என்றால் உனக்கு எக்காலமும் அபாயம் வராது. ஓஹோ, அப்ப இறைவனை நினைக்க இவ்வளவு கஷ்டப்படணுமா? அப்பதான் மந்திரி சொல்ல, ஏ வல்லரக்கா, என்ன சிவருமா வீட்டு கிழவட்டுக்காரன் நினைச்சா? என்ன கொஞ்சம் சொக்காரன் நினைச்சியா? கடவுளை நினைக்கணும். இன்னும் என்ன செய்யணும் தெரியுமா? ஏ ஏடா ஏடா வல்லரக்கா, தலைய முட்டை காதி செம்புவாளி சிவனருட ராமன் சொல்லி திருநீரே பகவானுட ராமன் சொல்லி பஞ்சாச்சரம் பூசனுமே. ஏடா ஏடா வல்லரக்கா, கடவுளோட ராமன் சொல்லி காவி வேட்டி கெட்டனுமே. ஆமா ராமன் சொல்லி பகவானோட ராமன் சொல்லி பாரதவன் செய்யணும். ஈசனோட ராமன் சொல்லி இருந்துதான் செய்யணுமே. ராமன் சொல்லி அரசம் பட்டம் களையணும், ஆண்டி ஓலை நிக்கணும், பட்டத்தர களையணுமே.
பண்டாரமாணிக்கணுமே அரக்கா காலையனுமே அடி மந்திரியும் சொன்னவாது அசுரமன்ன வல்லரக்க ஆட்டு மின்னி சம்மதித்து தலைய முட்டை போடுவான் பாரி செம்பு வாளி போடுவான் சிவனாரோட ராமன் சொல்லி திருநீரு பூஜுவான் கடவுளோட ராமன் சொல்லி காவி வெட்டி கட்டுவான் உடையவ ராமன் சொல்லி உடையவ கழுத்துல உத்திராச்சம் கழுத்துல உத்திராச்சம் அரசம் போல இருந்தவனோ ஆண்டி ஓல சொருவம் கொண்டான் பட்டத்தார கலைஞ்சானே கலைஞ்சானே அரக்கம் பண்டாரமா சொருவம் கொண்டான் அரக்கம் பண்டாரமா சொருவம் கொண்டான் கடவுளை நினைக்கணும் மந்திரி சொல்லதை கேட்டு தலைய மொட்டைய போட்டுட்டான் நேத்தில பட்டைய போட்டான் கழுத்துல உத்தராஜ கொட்டைய போட்டான் அவனுக்கு தின்னாருன்னா என்னன்னே தெரியாது சிவநாமத்தை சொல்லி உடலெல்லாம் திருநீரை பூசுதான் பகவான் எங்க இருக்காருன்னு தெரியாது அன்னைக்கு தான் பஞ்சாச்சரத்தை தேடுதான் விபூதி காய் வேட்டிய கட்டுனா அரசனா இருந்தவன் ஆண்டியா ஆயிட்டான் பட்டத்தார கலைஞம் பண்டாரமா நிக்கான் ஒரு காலத்துல எப்படி இருந்தான் வல்லரக்க கலைஞன் கெதிய பத்தியலா ஒரு நூல் கணத்துல மாட்டான் பத்தியலா அதான் சொல்லி இருக்கான் முடிசார்ந்த மன்னரும் கடைசியில பிடி சாம்பல் தானே இந்த வல்லரக்க ஆண்டி ஓல நின்னுக்கிட்டு தவப்பொருளை பூரா சாக்கான் இட்ட பொருள் 21 தொட்ட பொருள் 91 தவப்பொருளை பொட்ட நம்ம கெட்டுனா மந்திரிட்ட கேக்கான் ஏ மந்திரி இவ்வளவு புத்திமதி சொன்னிய சிவனை தேடி என்ன தவம் இருக்க போய் சொல்லுதிய இந்த கடவுளை நான் எங்க போய் பார்க்க ஆண்டவன் எப்படி இருப்பாரு எங்க இருக்காரு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏ வல்லரக்கா ஆண்டவன் தூணிலையும் இருப்பாரு துரும்புலையும் இருப்பாரு உன்னுள்ளையும் இருப்பாரு என்னுள்ளையும் இருப்பாரு எல்லார் பக்கமும் இருப்பாரு இரவை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா கேட்க என்ன பார்த்து உன்னை பண்டாரமாக்கிட்டா தெரியுமா இதைத்தான் சிவன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு கோட்டையில இருக்கவன கோட்டையிலேயே வைக்க மாட்டாரு குடியிருக்க வீடுதாமலாம் ஆக்கிடுவாரு மேட்டுல இருக்கவன பள்ளத்துல இருக்கவன மேட்டுக்கு வர வைப்பாரு இதான் ஆண்டவனுடைய திருவிளையாடலு நீ கடவுளை நினைக்கணும்னா நீ ஊரை மறக்கணும் உற்ற நாட்டை மறக்கணும் நாட்டு மக்களையும் பொண்ண மறக்கணும் உன் பொண்டாட்டி பவளக்க நீ மறந்துடணும் பவளக்கண்ணி எல்லாத்தையும் மறந்து 5 பூதத்தை ஒடுக்கு 5 பஞ்சபூதத்தை ஒடுக்கி ஆண்டவனை தேடி இந்த ஊரை விட்டு நீ கிளம்புப்பா அப்படின்னு மந்திரி சொன்ன போது அசுரமன்னன் வல்லரக்க தவமிருக்க வேணும் என்றே தவமிருக்க கிளம்பும் போது ஆகாத ஜமனம் எல்லாம் ஜமனம் எல்லாம் அரக்கனுக்கு வருகுதையா ஆகாத பொல்லாத ஜமனம் எல்லாம் சொல்லாம வருகுதையா கேடு வரும் பின்னால கெட்ட மதிகள் வரும் முன்னால ஆன வரும் பின்னால மணி வாச வரும் முன்னால யார போல அரக்கனுக்கு ஆகாத ஜமனம் எல்லாம் ஐயா
ஜவனமெல்லாம் அந்த அரக்கனுக்கு வருகுதை கடரும் போது வாசலை விட்டு வாரானே வாஜப்பேடி நாச்சியாலும் வலது கால தட்டிட்டால தலவாஜ வாரவாது தலவாஜ நிலதான் அரக்கன் நெத்தியில அடிக்குதையா தவம் இருக்க போறாமல்ல ஒரு நல்ல நாள் பார்த்தானா ஒரு ராகு காலம் பார்த்தானா வல்லரக்கன் தவம் இருக்க போற காலம் சரியா உள்ள யமகண்டம் யமகண்டத்துல போறான் திதி என்ன திதி தெரியுமா அட்டமி நவமி திதியில போறான் அட்டமி நவமியில கிளம்புதானே போற காரியம் வெற்றி ஆகுமா தலைவாசலத்தான் கடறுதான் தலைவாசல் நில நெத்தியில அடிக்கி வாசலை விட்டு வாரம் வாஜப்படி நாச்சியா வல்லரக்கம் வலது கால தட்டிட்டான் வலது கால தட்டி ரத்தத்தை கண்டுட்டான் பார்த்தானா பாவி வீட்டுக்குள்ள வந்தானா கோட்டைக்குள்ள தண்ணி குடிச்சானா இந்த சமணத்தை எல்லாம் பாராம அதுக்கு அடுத்து வரபோது அரக்கனுக்கு முன்னால் கையால வளர்த்த பூனை கரும்புனை இருக்காச்சு உன வளம் இருந்து இடம்பாய் இடம் இருந்து வளம்பாய் இவன் பூனைய கண்டு வாரா பூனைய கண்டு வாரா அரக்கம் போனவன் திரும்ப மாட்டான் ஒண்ணும் பாராம அஜுரமண்ண வல்லரக்க அரண்மனைய கடரும் போது அரண்மனை வாசலில ஒரு ஆந்தருந்து அழுகுறாலே பூவருந்து பூவதையா ஒரு குள்ளனரி அரண்மனையை விட்டு வெளியே வாரான். அரண்மனை வாசல்ல அரக்கனுக்கு முன்னால ஒரு ஆந்த இருந்து அலறுது. எங்கேயோ ஒரு அழுக சத்தம் கேக்கு. கோட்டையை விட்டு வெளியே வாரான். வல்லரக்கனுக்கு முன்னால கூவ இருந்து கூவுது. ஒரு குள்ள நெறி ஒண்ணு ஊழ விடுது. குள்ள நெறி எப்படின்னு ஊழ விடும்? சொரி நாய் ஊழ விட்ட மாதிரிலாம் இருக்கு. இந்த ஜவனத்தையும் வராமல் அஜுரமன்னன் வல்லரக்க அதை கடைத்து வார அரக்கனுக்கு முன்னால் ஒரு வாழாத பெண்ணொருத்தி அவன் மூடாத நெருப்படுத்து அரக்க முன்ன வந்துட்டாள். அரக்கன் அதுக்கு அடுத்து வார போது அரக்கனுக்கு முன்னால் ஒரு நரச்ச தாக்கிலே அவன் நச்சு இன்னும் தும்முதால அவன் நச்சு இன்னே தும்முதால இந்த ஜமனங்களை பாராம அஜுரமண்ண வல்லரக்க அவன் ஊரு வீட்டு உலகம் உத்தவனத்துக்கு நாடு வீட்டு நகர வீட்டு
இடத்துக்கு கிளம்பி கிளம்பி நாடு விட்டு நகர விட்டு பாஜி எங்க படந்த பங்குனி திருவோடும் மாலை பூஜையத்த நிறுத்தும் மாலை உத்திராட்சம் காய்க்கும் மாலை சாஞ்ச மாலை சரிஞ்ச மாலை சங்கரன ஆளு மாலை நாங்க வழகு அங்கு மாலை நாங்க வழகு அங்கு மாலை அவ நல்ல ஜீவன் ஆளு மாலை நல்ல சிவோ ஏ உன்ன மேல தின்ன மேல மூதாக்கள் ஆண்ட மேல உருண்ட மேல திரண்ட மேல உயர்ந்ததோரு எமைய காடு வனமெல்லாம் கலைஞ்சான் காடு கரெல்லாம் கலந்து அப்படியே கால்நடையா ஏழுமலை பாதையா நடந்தான் ஏழுமலை காவையா நடந்து கடைசி உலகத்துல உயர்ந்த மலை இமயமலைக்கு வாரான் இமயமலை அடிவாரத்துக்கு வாரான் ஒரு யமுனா நதி ஆத்த கண்டான் ஆத்துக்கு பக்கத்துல படந்த ஆலமரத்தை கண்டான் படந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல ஒரு ஆளுங்காலு சொன ஊத்த கண்டான் ஏ அப்பா எப்படி இடமெல்லாம் தேடி பிடிச்சு பார்த்தோம் இந்த இடம் மாதிரியா வேற இடம் எங்கேயும் கிடைக்கலையா இங்கதான் சிவனை நினைச்சு நம்ம தவம் இருக்க தகுந்த இடம் இந்த இடம் தான் பூமியும் சமதளமா இருக்கு இங்க இருந்து இறைவனை தேடி தவம் இருப்போமே அப்படின்னு நினைச்ச வல்லரேக்கா ஆலமரத்து நிழலுக்குள்ள கொண்டு வந்த தவப்பொருளை குணமா இறக்கி வைத்தான் தவப்பொருளை இறக்கி வச்சவனா அரக்க நினைக்கான் நம்ம உள்ளத்திலையும் சுத்த வேணும் உடையவனை நினைக்கணும்னா உடல்லையும் சுத்த வேணும் மன சுத்தம் இருக்கணும் உள்ள சுத்தமும் இருக்கணும் மனமது செம்மையானால் மந்திரம் ஓத வேண்டாம் மனதுல எந்த கலக்கம் இல்லாம ஒருவனை கெடுத்து வாழுங்கிற எண்ணம் இல்லாம நல்ல எண்ணத்தோட இருந்தா நல்லவருக்கு நம்பினவருக்கு நடராஜனும் சிவன் தான் நம்பாதவருக்கு யமனும் அவரை நம்பினாலே போதும் இந்த அரக்கம் முதலா சிவனை நினைக்க போறான் இருந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்தான் உடலை சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு நேர யமுனா நதி ஆத்துக்கு வந்தான் யமுனா நதி ஆத்துக்கு வந்த உடனே மாரளவு தண்ணியில முங்குதான் ஏன் முழுகுனா முதுகு நனையில எந்திரிச்சு வெளியே வந்துட்டான் அவசரம் இல்லனே முதுகு ஏன் அவனுக்கு நனையல தெரியுமா அவனை பிடிச்ச சனிய 2 எழுத்துக்கார முதுகுல இருக்கான் சனிய நலமகராஜாவே குதிங்கால பிடிச்சோம்ல சனிய பிடிச்சா விடுவானா இந்த சனியை பிடிச்சதுனால முதுகு நினைவுக்குள்ள எந்திரிச்சு வந்துட்டான் நேர ஆலமரத்தை பார்க்கான் பூமியும் பார்த்தான் ஏ அப்பா எவ்வளவு பச்சை பறவையில எச்சம் போட்டிருக்க இந்த இடத்துல தூத்து தொளிச்சு கோலம் போடுவோம் ஏமனா நம்மளே சிவனை அந்த தெய்வத்துக்கு கால் நாட்டினதுல இருந்து விரதம் பிடிக்கும்னா வீடுல என்ன செய்தோம் வெள்ளை அடிக்கும் சட்டி பானையம் கழிக்க அப்போ உள்ள மண் பாத்திரமா ஆமா கால் நாட்டுக்கு 8 நாளைக்கு 3 நாளே வீட்டை வெள்ளை அடிச்சு விடுவாதில கழுவி விட்டு அதுக்கப்புறம் தானே கால் நட்டின உடனே கையில காப்பை கட்டி விரதம் இருக்கும் அப்ப கடவுளை நினைக்கணும்னா சும்மா சாமானிய விஷயமா அப்படின்னு அசுர அரக்க இந்த பூமிகளை சுத்தம் செய்துதான் புகழவனை நினைக்கணும் அந்த இடத்தை எப்படி சுத்தம் பண்றான் தெரியுமா சாந்து கொண்டு தாரை மொழிகி சாந்து கொண்டு தாரை மொழிகி சந்தன
பன்னீரால கோலம் போட்டான் ஒரு கணவதிய பிடிச்சு வைச்சா கணவதிக்கு மேல எல்லோ ஒரு அருகம்பிள்ளை ஊனி வச்சா ஆலமரத்து நிழலுக்குள்ள சாந்தால தரமொழுகினான் சந்தனத்தால மாவால தரமொழிக்கு மஞ்சளால கோலமிட்டு பாலால தரமொழிக்கு பன்னீரோல கோலம் போட்டான் கோலமிட்ட வாஜல்ல விரிச்சு வச்சான் குருத்து வாழை இலைய குருத்து வாழை இலைக்கு மேல பிடிச்சு வச்சான் பிள்ளையார ஏயா விநாயக பெருமான் இல்லாம எந்த தொழிலும் நடக்காது எந்த காரியமும் நடக்காது முழு முதற் கடவுளே ஆதி மூல விநாயக மூர்த்தி விக்னேஸ்வரன் அந்த விநாயகரை கும்பிடாம எந்த தொழிலும் செய்ய முடியுமா முடியாதுல்ல ஒரு கணக்கு வழக்கோ ஒரு பைனான்ஸ் ஆரம்பிச்சாலும் முத போடுறது பிள்ளையார் சொல்லி அந்த ஊனா சொல்லி செயலை எதுவும் தொடங்கணும் நம்மளே வந்தோம் இந்த ஒய்காட்டம் சொடல வாஜல்ல வில்ல ஆரம்பிக்கும் போது தேங்காய் வளம் நிறநாளி தீவ தீபம்லாம் காட்டி தீவ பெருமாள் கும்பிட்டோம்ல யார கும்பிட்டோம் இந்த கணபதி பெருமானுக்கு தான் இந்த பிள்ளையார கும்பிட்டு தானே நம்மள வில்ல கட்டி இருக்கோம் முத காப்பு சொன்னதே பிள்ளையார காப்ப சொல்லி தானே தொழில் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ஆலயமா இருந்தாலும் எந்த கோயில பூஜை நடத்தினாலும் முத பிள்ளையாருக்கு பூஜை முடிச்சாதானே மத்த தெய்வத்துக்கு பூஜை நடத்த முடியும் செய்ய முடியும் நடத்த முடியும் ஆமா அப்ப முழு முதற் கடவுளே அவர்தான் அவர் எல்லா வீட்லயும் இருப்பாரு நல்ல வீட்லயும் இருப்பாரு அவர் இல்லாத இடமே கிடையாது அவரை சிலை வச்சுதான் கும்பிடணும் அவசியம் இல்ல போட்டா வச்சுதான் கும்பிடணும்னு சாணியால பிடிச்சாலும் அவர்தான் பிள்ளையாரு சந்தனத்தால பிடிச்சாலும் அவர்தான் பிள்ளையாரு மாவால பிடிச்சாலும் அவர்தான் பிள்ளையாரு மஞ்சளால பிடிச்சாலும் அவர்தான் பிள்ளையாரு அவருக்கு பூவெல்லாம் வேண்டாம் நேர ஒரு குத்த அருகமுள்ள மட்டும் ஊதுனா போதும் சந்தனம் வச்சு அருகமுள்ள வச்சாலே தீராத நோயை விநாயகர் பெருமான் தீர்த்து வைப்பாரு அப்பேற்பட்ட விநாயகர் பெருமான பிடிச்சு வச்சான் பிள்ளையாரு அது மட்டுமா அந்த அசுரம் வல்லர புறத்து வாழை இலைக்கு மேல நிறமரக்கா நெல்லெடுத்து நிறமரக்கா வைக்கும் போது நிறமரக்கா நெல்லுந்தானே பூமியில கவுந்துடுத நிறமரக்கா நெல்லு பூமியில கவுந்துடுத